திராவிடம்னாலே அந்த அந்த கருத்தில் தான் ஈர்க்கப்பட்டு தலைவராகிறாரு எம்ஜிஆர். ஒரு தத்துவத்தின் தலைவனா அந்த கட்சிக்கு தான் எடப்பாடி தலைவராகி தான் நீங்கள் சொல்கிற பாலம் ரோடெல்லாம் வந்திருக்கு. இப்போ எடப்பாடிக்கு தத்துவம் தேவையில்லைன்னா எடப்பாடி அந்த கட்சியிலேயே இணைஞ்சிருக்க முடியாது, அமைச்சராக இருக்க முடியாது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, முதலமைச்சராக இருக்க முடியாது. இப்போ தனியரசு முரண்படுறது வந்து எடப்பாடி அவர்கள் இப்போ சமீபத்தில் இப்போ கடைபிடிக்கிற தத்துவம் கொள்கையிலேருந்து அவர் முரண்பட்டிருக்காரு. அதனால நான் வந்து முரண்படுறேன். ஆமாம், எப்பவுமே அவர் தத்துவத்தை கடைபிடிக்கல. ஏன்னா அந்த இடத்துல அவர் இல்லை. அந்த இடத்தை நிர்வகித்தது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும். அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு ஒரு பணியாளராக வேலை செய்ததில் எடப்பாடி ஒரு சிறந்த நிர்வாகி. மற்ற அரசியலாளர்கள் இப்போ நீங்கள் மோடி ஐயா இருக்காரு, அவருக்கு ஒரு தத்துவம் இருக்குது, மிகப்பெரிய தத்துவம் இயக்குது. உலகம் முழுக்க அந்த தத்துவம் தான் அவரை கொண்டுட்டு போகுது. தளபதி இருக்காரு, திமுக தலைவர் ஸ்டாலின், கலைஞர் இருக்காரு, அது எது அவரை கொண்டுட்டு போகுது? தத்துவம் தான் கொண்டு போகுது. இதில் எடப்பாடியார்கிட்ட எந்த பார்வையும் இல்லை. அதற்கு மாறா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நேர் எதிரான ஒரு மதவாத நீங்க சொன்ன மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு கரம்பற்றி தேர்தல் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களா? இது தெளிவாக தேர்தல் கூட்டணி தான் சொல்லியிருக்காங்க. அது கொள்கை கூட்டணி கிடையாது. தேர்தலுக்காக கடந்த காலங்களில் திமுகவும் கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க பிஜேபியோட. அதே போல இது தேர்தலுக்கான கூட்டணின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, பரவாயில்ல. இப்போ தேர்தலுக்கான கூட்டணினா நீங்கள் எதுக்கு ஆட்சி காலத்தில் முழுக்க நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட எல்லா சட்டத்தையும் எதுக்கு ஆதரிச்சிங்க?